ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. இப்போ வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. அது கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 15 போல் பாதாம் பருப்பு எடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வரணும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் போல் வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ராகி மாவு வந்து இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவோட மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஒன்று போல் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா வாசனைக்காக 4 ஏலக்காயை இடித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோங்களா, வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸாக வரட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்குது. இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலே ராகி மாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சூடு ஆற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், சூடு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாங்க. இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 8 ப்ரெட்டு துண்டுகளை எடுத்துருக்குறாங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு எல்லாமே சின்ன சின்னதாக பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். இப்போ இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் எல்லா பிரெட் க்ரம்ஸ்லையும் படுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது கூடயே தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பிரெட் க்ரம்ஸோடு சேர்ந்துட்டு தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இது ஒரு ஆப்ஷனல் தாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸை இந்த சுகர் சிரப்போடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சுகர் சிரப்போட பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா ட்ரையாகவும் வந்துடுச்சு. இப்போ இது வந்து சூடு நல்லா ஆறட்டுங்க. சூடு இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு லட்டு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.